தமிழகம் அரசியல் கள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை பேசுவோம், உறக்கு பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, நமது மோடி அவர்கள் அமெரிக்கா சென்று ட்ரம்புடன் பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டு வந்தார். அது குறித்த பார்வை. அடுத்ததாக உக்ரைன் அதிபரும் அமெரிக்காவுடன் சென்று பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி இடையிலே எழுந்து போனார். அதையும் நாம் பார்க்க போகிறோம். மோடி அவர்கள் சென்றது 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக சென்றிருக்கிறார். உக்ரைன் அதிபர் ஒருவர் 3 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக சென்றிருக்கிறார். இரண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோடி அங்கே போய் சேர்ந்த உடனே அமெரிக்க அதிபர் அவர்கிட்ட சில உத்தரவுகளை போடுறார். உத்தரவு தான், வேண்டுகோள்லாம் கிடையாது. அந்த என்ன உத்தரவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய மதுபானம் இந்தியாவில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. அதாவது அதிகமான வரி விதிப்புக்குள்ளாகி விற்கப்பட்டு வருகிறது. அந்த வரியை குறைக்கணும்னு சொல்லி அங்கேருந்து அழுத்தம் கொடுக்கிறார். உடனே மோடி அங்கிருந்தே உத்தரவு போடுகிறார். 66.6% வரியை குறைப்பதாக உத்தரவிடுகிறார். அது என்ன மதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒயிட் டர்க்கி என்று சொல்லக்கூடிய விஸ்கி 250 மில்லி 3500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்தியாவின் பெருநகரங்களில் விற்கப்படக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த விஸ்கி. அந்த விஸ்கிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் அதிபர் வேண்டுகோள் விடுத்த உடனே, அழுத்தம் கொடுத்த உடனே ஒரு உத்தரவு போட்டு இங்கே நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்த உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய கார் தொழிற்சாலைக்கு வரி விதிக்கிறீங்க. இப்படிலாம் வரி விதிச்சிங்கன்னா எங்களுடைய தொழிலதிபர் எலான் மஸ்க் அவர்கள் டெஸ்லா கார் தொழிற்சாலையை இந்தியாவில் எப்படி தொடங்க முடியும் அப்படின்னு அடுத்த ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. உடனே குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, குறைச்சிட்டாரு. அடுத்தது எலான் மஸ்க் டெஸ்லா கார் தொழிற்சாலை இந்தியாவில் தொடங்குவதற்கான நிலங்களை தேர்வு செய்யக்கூடிய வேலையை உடனே தொடங்கிட்டாங்க. இவர் அமெரிக்காவில் இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிராட்பேண்ட் ஒர்க்கு. எலான் மஸ்க் பிராட்பேண்ட் ஒர்க் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. அது ஸ்டார் லிங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கு இந்தியாவில் தொடங்கும்போது இங்கே உள்ள ஜியோவும் ஏர்டெல்லும் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை இந்த 2 நிறுவனங்களுக்கு மோடி கொடுக்குறார். இதுதான் மோடி செஞ்ச மிகப்பெரிய சாதனை. இது சாதனையாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வல்லாதிக்க நாடுகள் உலகம் முழுவதும் உலகமையும் தனியார்மயம் என்ற கொள்கையை வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் பின்தங்கிய நாடுகள் வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கிறதோ அந்த நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களெல்லாம் கொள்ளையடிப்பது, தொழில் வளர்ச்சி என்ற பெயரில், தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறோம் என்ற பெயரில், வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சூறையாடுவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு மோடி அவர்களுக்கு கொடுத்த அழுத்தம். மோடி அவர்கள் சரணாகதி அடைந்து அந்த அமெரிக்காவுக்கு அதிபர் கொடுத்த அழுத்தத்தை இங்கே அமெரிக்காவில் நிறைவேற்றியிருக்கார் அப்படிங்கிற ஒரு சரணாகதி தன்மையை தான் பார்க்குறோம். இப்போ இங்கே வருவோம். உக்ரைன் அதிபர் மோடி நம்ம அதிபரை சந்திக்கிறார், ட்ரம்பை சந்திக்கிறாரு. அங்கே ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா, உன் நாட்டில் மதிப்புமிக்க கனிம வளங்கள் இருக்குது. அந்த கனிம வளங்களை வரைமுறையின்றி வெட்டி எடுப்பதற்கான உரிமையை தர வேண்டும் என்ற கோரிக்கையை ட்ரம்ப் முன்வைக்கிறார். இதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்துக்கிறாரு. அதாவது விஸ்கி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் இப்படி உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும். என்ன உத்தரவாதம்னு சொன்னால், ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து எந்த நேரம் ரஷ்யா எங்கள் நாடை ஆக்கிரமித்தாலும் அதற்கு எதிராக நீங்கள் உதவணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வர்றாரு. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாங்கள் கால வரைமுறையின்றி உங்கள் நாட்டில் இயற்கை வளங்கள் வெட்டி எடுக்கும்போது அங்கே தானே இருக்கோம். அங்கே இருக்கும்போது நாங்கள் எதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், எங்களை மீறி எப்படி ரஷ்யா உள்ள வந்துடும் அப்படிங்கிற கட்டா பஞ்சாயத்து பாட்டில் அவர் பேசுகிறார். விஸ்கி இதுக்கு ஒத்துக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் முடியாது, நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன், அதுக்கு நான் ஒப்பந்தத்துக்கு நீங்கள் அனுமதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி பாதியிலே முறிந்து விருந்துகள்லாம் ரத்து செய்யப்பட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டு விஸ்கி வெளியேறியிருந்தார். பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சுது. இப்போ இதில் யார் சுயமரியாதை வீரராக இருந்தார், யார் நாட்டை விட்டு கொடுக்காதவராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 3 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், போர் மேயங்கள் சூழ்நிலையில், போரில் ஈடுபட்டு கொடுக்குற சூழ்நிலையில் தான் விஸ்கி அமெரிக்க அதிபர் சந்திக்கிறாரு. தங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும், போரை நிறுத்தணும், ரஷ்யாவோட போரை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு தான் வராது. இதை சாதகமாக பயன்படுத்தி, இந்த நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 35 பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் உதவி பண்ணிட்டோம். ஐரோப்பிய நாடுகள் செய்யாத உதவியை விட நாங்கள் பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு செஞ்சுருக்கிறோம். இதுக்கு கைமாறாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய
விலை மதிப்புமிக்க கனிம வளங்களை, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கால வரைமுறையின்றி வெட்டி எடுப்பதற்கான உரிமையை தர வேண்டும். நாங்கள் வெட்டி எடுத்து அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்குங்க, ஒரு நாட்டை வந்து போரில் ஈடுபடுத்துறது இவங்க தான், தூண்டி விடுறது இவங்க, 2 பேரை சண்டை மூட்டி விடுறது இவங்க தான். சண்டை மூட்டி விட்ட பிறகு யார் பலவீனமாக இருக்காங்களோ அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்குறது அவங்க தான், பொருளாதார உதவி செய்கிறது அவங்க தான். செஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டில் என்ன இயற்கை வளங்கள் இருக்குன்னு பார்த்து அதை பூரா கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கான வேலையை செய்கிறது இவங்க தான். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இதைத்தான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். உலகமயம் தனியார்மய கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டங்களும் வகுக்கிறதில்லை. அந்த நலனிலிருந்து எந்த ஒரு முடிவுகளும் ஏற்படுவதில்லை. என்ன எடுக்கிறாங்கன்னா, அங்குள்ள பெரும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து எது சாதகமான விஷயங்களாக இருக்குதோ அதன் அடிப்படையிலே முடிவுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் வெளிப்படையாக தரகு தன்மையோடு ஒரு கட்ட பஞ்சாயத்து பாணியிலான முறையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து 2 பேர்ட்டையும் பேசுகிறாரு. மோடிட்டையும் பேசுகிறாரு, எலான் மஸ்கையும் பேசுகிறாரு. 2 பேரும் என்ன பண்ணாங்க, இதில் வந்து அவர் ஒத்துக்கிட்டாமல் பாதியில் எந்திரிச்சு போயிட்டார். போயா, உனக்கு ஒப்பந்தம்லாம் தேவையில்லை, உன் ஒப்பந்தம் கைது போட முடியாது போயிட்டார். மோடி என்ன பண்ணுறாரு, சரணாகதி அடைஞ்சு அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே 1 2 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே கால் விழுற மாதிரி விழுந்து அவர் போடுற எல்லா துறையிலையும் நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டார். இவர் போகிறதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. உலகம் முழுமே இந்தியர்கள், குறிப்பாக இந்தியர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியிருக்காங்க. அவர்களை நாங்கள் வந்து நாடு கடத்துறோம்னு சொல்லி போய் 2 தடவை ஒரு நாடு கடத்தினார். தனி விமானத்தில் இந்தியாவில் கொண்டு வந்து விட்டாங்க. விடும்போது கை கால்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அடிமைகளைப் போல, தீவிரவாதிகளைப் போல, கொள்ளையர்களைப் போல, மிகப்பெரிய கொடூர குற்றவாளிகளைப் போல என்ன பண்ணாங்கன்னா கொண்டாந்து விட்டாங்க, இந்தியாவில் கொண்டாந்து விட்டாங்க. இது குறித்து மோடி ஒரு வார்த்தை கூட பேசினார். என்ன பேசினார்னா, ஆமாம் சட்டவிரோதமாக ஒரு நாட்டில் போய் குடியேறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி பேசினார். பேசிட்டு அதோட விட்டால் பரவாயில்ல, இதை பற்றி பேசுகிறமா இல்லையா, நீங்கள் எதுக்கு சங்கிலிலாம் போட்டு கட்டி கொண்டு வரீங்க, எங்கள் இந்தியர்களை நாங்களே கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் மரியாதையை நடத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவர் எடுத்து சொல்லவே இல்லை. இதுதாங்க வர்க்க நலன்கிறது. மக்கள் நலன் கிடையாது, கார்ப்பரேட் வர்க்க நலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்கலாம். இவர்களால் இப்படி தான் பேச முடியும். ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அந்த பதிவு இருக்கும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவை குடிபெயர்ந்துட்டாங்க. கள்ளத்தனமாக போய் குடியேறிட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா போனாங்க. நம்ம ஆட்கள் பேசுகிறாங்களே, 3வது மொழியை ஏற்றுக்கணும், 3வது மொழியை ஏற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் படிக்க முடியுங்க. இவங்க இந்த அமெரிக்காவில் போய் சட்டவிரோதமாக குடியேறின ஆங்கிலத்தை முறையாக படிச்சுக்கிட்டு, இலக்கண ரீதியாக படிச்சுக்கிட்டு, சரளமாக பேச கற்றுக்கிட்டு தான் போகிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு தேவையை ஒட்டி நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டில் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துல அந்த மொழியை கற்றுக்கிறது ரொம்ப நடைமுறை வாழ்க்கையோட எனக்கு இருக்கும்போது கற்றுக்கிறது ரொம்ப எளிது. இதுதான் உண்மை. இப்போ உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. போன தமிழர்கள் எல்லாமே அந்தந்த நாட்டு மொழியில் கற்றுக்கிட்டு தான் போனாங்களா? தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுத்தீங்களா யாராவது? அதாவது சொல்லிக் கொடுங்க, நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம்னு சொல்லி அவங்க ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா? எதுவுமே இல்லையே. அவங்களாம் ஒரு நாட்டு தேவை ஏற்பட்டுச்சு, ஒரு தொடர்பு கிடச்சிது, ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்தி ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறதுங்கிற நம்ம அடிப்படையில் போனாங்க. போய் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் அரபு நாடுகளில் இருக்காங்க. அங்கே என்ன அரபு மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டா போனாங்க, அங்கே போய் தானே கற்றுக்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறிட்டு தான் அமெரிக்காவை சொல்லுது. 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அவருங்க ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டா போனாங்க? இல்லை. இப்படி மொரிஷியஸு, இப்படி பல இலங்கை, பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த நாடுகளெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே அந்த நாட்டு மொழியை கற்றுக்கிட்டுலாம் போகல. அங்கே போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டாங்க. ஆகவே மொழி என்பது தேவை ஒட்டி என்ன பண்ணுறாங்க, எந்த மொழியையும் எந்த நாட்டு மொழியும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தேவை ஒட்டி தான் இருக்கிற மொழிய. தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஒரு மொழியை வந்து திணிக்கக்கூடாது. யார் சமத்துக்குறாங்களோ அவங்க தலையில் தான் செம்பாடு வைக்கணும். சும்மா போகிறவன் தமிழோட தலையிலலாம் எதுக்கு செம்பாடு தூக்கி வைக்கிறீங்க? யார் சமத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் இருக்கணும். அப்போ ஜப்பான் போகிறோன்னா ஜப்பான் மொழி கற்றுக்க போகிறேன், இங்கிலாந்து போகிறோன்னா இங்கிலீஷ் மொழி கற்றுக்க போகிறேன், மொரிஷியஸ் போகிறோன்னா மொரிஷியஸ் மொழி கற்றுக்க போகிறேன், கனடா போகிறோன்னா கனடா மொழி கற்றுக்க போகிறேன், அரபு போகிறோன்னா அரபு மொழி கற்றுக்க போகிறேன். இதான வேலை. இதில் என்ன இருக்குது? இது நீ 3வது மொழியை திணிச்சு கண்டிப்பாக கற்றுக்கணும், கற்றுக்கிட்டாலே வேலை கிடைக்கும். ஏன் நீ சொன்னதுக்கப்புறம் தான் வெளிநாடுகளுக்குலாம் போனாங்களா? நீ 3வது மொழியை கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் வெளிநாடுகளுக்குலாம் போனாங்களா? சரி, நீ 3வது மொழியை கற்றுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் வட இந்தியாவில் எல்லாரும் 3 மொழியாக படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியை தவிர வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. வடக்கன்ஸ் வந்து இந்தியை தவிர வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. 2வது இந்தி மொழி கொண்டு வந்ததன் மூலமாக அங்குள்ள வட்டார மொழிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்படிங்கிற கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து வழக்குறைந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இன்றைக்கி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த கதைக்குள்ள வேண்டாம். ஆகவே மோடி அவர்கள் சுயமரியாதை இழந்து, இந்திய மரியாதையும் சுயமரியாதையும் விற்று அடகு வச்சுட்டு சரணாகதி அடைந்து ட்ரம்ப் போட்ட உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்தே உத்தரவு போடக்கூடிய ஒரு இக்கட்டான துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு மோடி வந்து உலக பெருந்தலைவர், பெரிய பெரிய வல்லாதிக்க நாடுகள்லாம் மதிக்கக்கூடிய தலைவர். நமக்கு புகழ்ந்து பேசுகிற அர்த்தம் இல்லை. இப்போ ஏன் அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க தெரியுமா? இதுதான் காரணம். ஏன்னா இந்த ஆள் சொன்னால் உடனே செய்வான். இப்போ காவல்துறையில் வந்து
இன்ஃபார்மர்னு இருப்பாங்க, அல்லது கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய சிலர் இருப்பாங்க. ஒரு 10 காவல் நிலையங்கள் வந்து அறிமுகமான ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த காவல் நிலையத்தில் அவருக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அது என்ன மதிப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாட்சிகளை கொண்டு வர்றது, முக்கியமான குற்றங்கள் ஏதாவது கிராமம் நடக்குதுன்னா அது யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற தகவல் கொடுக்குறது, இப்படி காவல்துறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பூரா அந்த காவல்துறையில் செல்வாக்குள்ளாக இருப்பாங்க. உடனே அவர் திறமையான ஆள், காவல்துறையின் மதிப்புமிக்க தலைவர் அப்படின்னு சொல்லி போகிறதா எப்படி தவறோ, அதே மாதிரி உலக வல்லாதிக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சட்டத்தை மாற்றுறீங்க, அனுமதி கொடுக்குறீங்க, சிவப்பு கம்பளம் விரிக்கிறீங்க, மக்கள் நலனை தூக்கி மக்கள் நலனை வந்து துச்சமாக மதித்து ஏற்கனவே கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ இந்த வல்லாதிக்க நாட்டு அதிபர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய தலைவர், இவர் மாதிரி ஒரு ஜனநாயகவாதி உண்டா, இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் உண்டா, இவர் மாதிரி ஒரு அறிவாளி உண்டான்னு போலத்தான் செய்வாங்க. அந்த புகழ்ச்சியில் தான் இன்றைக்கி மோடி இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதுதான் மோடி செஞ்சதனுடைய இந்தியாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒழிய இதில் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் அடுத்ததை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.